சரி, நம்ம இந்த சின்ன பொண்ணு கூட்டே போயிருக்க கூடாதுக்கா. பாத்தீங்களாக்கா கடைசியில் ஒரு பொண்ணு செயின் வாங்க நினைச்சு வாங்க முடியாம வெளியே வந்ததாக்கா மிச்சம். இன்னும் கொஞ்ச நேரம் நின்று இருந்தோம் அந்த கடைக்காரன் நம்மள அடிச்சு விரட்டி விட்டுருப்பாங்கக்கா. ஆமாடி, அவ எதுக்கு இப்படி தேவையில்லாம பண்ணான்னு தெரியல. ஒரு கடைக்கு போனா நம்மளுக்கு என்ன பொருள் வேணுமோ எத்தனை பொண்ணுக்கு வேணுமோ வாங்கணுமோ வந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பொண்ணுக்கு வாங்கினா மதிக்க மாட்டான், அப்படி பண்ணுவா இப்படி பண்ணுவான்ட்டு தேவையில்லாம பிரச்சனை தான் இழுத்துட்டு நடக்கா. கடைசியில் செயின் வாங்க முடியல. ஆமாக்கா, அதாங்க நான் யாரையுமே கூப்பிட்டு போகாம உங்களை மட்டும் கூட்டு போயிட்டு காதுங்காது வச்ச மாதிரி வாங்கிட்டு வந்து நினைச்சேன். இப்படி வந்தேன்னு இப்படி தாங்க கெடுத்து விட்டுட்டடப்பா. சரி, எரிச்சலா இருக்கு. என்னதான் பண்ணனே தெரியல. இன்னைக்கு வாங்கலான்னு பார்த்தேன். இன்னைக்கு வேற நல்ல நாளுக்கா. நேரம் வேற இந்த ஒரு 2-3 மணி நேரத்துக்கு நல்ல நேரம் இருந்து பார்த்துடுங்க. சரி, நல்ல நேரத்துல ஏதாவது வாங்கினாதவாச்சு நல்லது நடக்குமேன்னு பார்த்து உங்களை கூட்டு போக வந்தேன்க்கா. அதுக்குள்ளே வேலைக்கு எடுத்துட்டு பாருங்க. சரி விடு, ஒருத்தர் வருஷம் கவலைப்படாத. நான் காலண்டர்ல பாக்கேன். இன்னும் 2 நாள் கழிச்சு இன்னொரு நல்ல நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல நேரம் பார்த்து நம்ம 2 பேரும் யாருக்கும் தெரியாம போகும் பத்துக்க. இவளெல்லாம் கூட்டு போனா இப்படிதான் பண்ணிட்டு இருப்பா. சரி, எரிச்சலா இருக்குக்கா. சரி வாடி, நம்ம வீட்டை பார்த்து போவோம். இங்க நின்று எவ்வளவு நேரம் புலம்பிட்டு கிடக்க. இவ்வளவு என்ன நம்மளை விட்டு வேக வேகமா போறாளுவே. இவ்வளவு வேண்டி தானே நம்ம கடைக்காரிட்டு சண்டை போட்டு கிடக்கும். ஏ ஒத்தரோசா நைட்டி வேற வாங்கணும்னா அவ பாட்டுக்கு போறவரு. ஏ ஒத்தரோசா, என்னடி பிரச்சனை உனக்கு? இப்ப என்ன வேணும்? அதான் வந்த வேலையில எல்லாம் கெடுத்து விட்டால, வேற என்ன? என்னடி இப்படி பேசிட்டு இருக்கா? அப்படி என்ன நான் என்ன கெடுத்துட்டேன்? சரி, என்ன நகை வாங்கலாம், என்ன இன்னொரு நாள் பிறகு போய் வாங்கிடுவோம். நான் வேணா உனக்கு கூட்டு போறேன். எம்மா தாயே, உன் கூட வந்ததே போதும். இதே கடைசியா முதலமா இருக்கட்டும். ஒன்னும் தேவையில்ல. நீ என்ன கூட்டு போக வேண்டாம், நீ என்ன என் கூட வரவும் வேண்டாம். என்னவள இப்படி பேசிட்டு இருக்கா? சரி வா, நகை எடுக்கலாம். என்ன நைட்டி எடுக்கணும்னால வா போய் எடுப்போம். நைட்டி ஒரு நைட்டி ஒன்னும் தேவையில்ல. நானே நகை எடுக்கிறதுக்காக தான் முக்கியமா வந்தேன். அதுக்குள்ள அதை கெடுத்து விட்டுட்டா. வேற இப்ப எதுக்கு நான் எதுக்கு நைட்டி எடுக்கணும்? சரி விடு, ஏதாச்சும் ஒரு பொருளாச்சும் எடுத்த மாதிரி இருக்கும்ல. வா ஆடி போய் நைட்டி பாப்போம். ஒன்னும் தேவையில்ல. உன் கூட நைட்டி எடுக்க வந்து அதையும் இப்படிதான் கெடுத்து விடுவா. இனிமேட்டு உன் கூட நான் வரவே மாட்டேன். மாதிரி எதே பேரு பத்துக்க. சும்மா என்ன வெறி பத்திட்டு இருக்காத. ஆமா சின்ன பொண்ணு, தப்பு உன் மேலதான் பத்துக்க. நம்ம போனோமா, நம்மளுக்கு என்ன பொருள் பிடிக்குமோ அதை எடுத்துட்டு வரது விட்டுட்டு தேவையில்லாம நீ தான் பிரச்சனை பண்ணி கெடுத்து விட்டுட்டா. ஆமா, இப்ப எதுக்கு அவ்வளோ வரைக்கும் என் மேல ஏறிட்டு சண்டைக்கு நிக்கிய? எனவே கடை மட்டும் தான் இருக்கா? என்ன வேற கடையே இல்லையா? வேற நகை கடையே இந்த தெருவில் இல்லையாக்கும்? இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா இன்னொரு பெரிய நகை கடை இருக்கு, அங்க போய் பாப்போம். ஒன்னும் தேவையில்ல. உன் வேலையை பத்திட்டு போக பத்துக்க. நகை கடைக்கு வந்து அமைதியா இருக்கணும். அதை விட்டுவிட்டு காப்பி தருவாங்களா ஜூஸ் தருவாங்களான்னு கேள்வி கேட்க வேண்டியது. வேற இடக்க வடக்க பேசிட்டு இருந்தா வேற என்ன பண்ணுவானுங்க? அடிச்சு வெளியே தான் பத்துவானுங்க. அதானே நான் செயின் எடுக்கிறது இவளுக்கு பொறுக்கலக்கா. அதான் இப்படி எல்லாம் பேசி அதுக்கு எடுத்து விட்டா பத்துக்கிடுங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்கா. ஓவரா கொஞ்சம் அமைதியா இருந்தா அதில் ஏறி மிச்சிட்டு போயிருவா போலயே. செயின் பொல்லாத செயின். செயின் எடுக்காம நான் அதை கெடுத்து விட்டேன். நான் கெடுத்து எனக்கு தானே வேலை பெரு. நான் சரி நேரம் போல உங்க கூட வந்தா ஓவரா பண்ணிட்டு இருக்கியோ? ஏ உத்தர சவுடி, தேவலாம் சண்டை போடாதியே. வேற இங்கனக்குள்ள யாராவது ஆளுக்கு பார்த்தாங்கன்னு ஒரு பையன் நினைப்பாவ. வாடி வீட்டை பார்த்து போவோம். ஏக்கா இவ வேணும்டாக்க கெடுத்து விட்டா. வேற ஒண்ணும் இல்லக்கா. இந்த பேரு திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கதை பத்துக்க. என்ன உண்மையை சொன்னு கோவம் வருது? கோவம். ஆமா, இவ அப்படியே 10 பவுன் 20 பவுனுக்கு செயின் எடுக்க வந்தா. நான் அப்படியே கெடுத்து விட்டேன். ஒரு பவுனுக்கு தானே செயின் எடுக்க வந்தா. அதுக்கு எதுக்கு இவ்வளவு சீனா போட்டுட்டு கிடக்கா? உனக்கு என்னப்பா? உன் புருஷன் சம்பாதிச்சு ஓட்ட வந்து கொட்டுறான். நீ அதுல எல்லாம் வாங்குவே எல்லாம் போடுவே. எனக்கு அப்படியே நான் கொஞ்சம் நெஞ்சு சேர்த்து வச்சு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும்னு நினைச்சாலும் அதையும் கெடுத்து விடுறியே. சீ, எப்படி பேசிட்டு இருக்கா பாருங்கக்கா. சிலத்தைக்கா நான் என்ன அப்படிப்பட்ட ஆளாக்கா? ஏ உத்தரசா, சும்மா இருடி. அவ அப்படிதான் பண்ண மாட்டா. அவ எப்பவும் போல அப்படி பண்ற மாதிரி பண்ணிட்டா. வாங்கடி வீட்டை பார்த்து போவோம். ஏக்கா நீங்க அமைதியா இருங்கக்கா. உங்களை வேணா அவ ஏமாத்தலாம், என்னால ஏமாத்த முடியாது. சரி, ஓவரா தான்ப்பா பண்றாள். இவ்வளவு கூட போவே கூடாதுப்பா. இங்க என்ன இவ்வளவு இப்படி சண்டை போட்டு கிடக்காளுவே? உள்ள பூந்து குட்டையை நல்லா குழப்பி விட்டுற முடியாதான்? ஏ உத்தரசா, கம்முன்னு வா. அங்க வள்ளி வேற வராபத்துக்கு ஒரு விஷயத்தை அப்படியே திருச்சி பெருசாக்கி நல்ல சண்டையை மூட்டி விட்டு அவ நல்ல குளிர் காய்ச்சிட்டு பேர்வாடி. வாங்கடி, நீங்க தேவையில்லாம சிக்கிட்டு அடக்காதியே. ஏ சின்ன பொண்ணு, என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி கத்திட்டு அடக்கியே? வள்ளி அந்த கதையை ஏண்டி கேக்கா? நான் இங்க எரிச்சல் இருக்கேன் பத்துக்க. இவ ஏதோ ஒரு பொண்ணு செயின் வாங்கணும்னு போனா பத்துக்க. சரி, நம்மளும் சும்மா கூட போவோம், வீட்டுல சும்மா தானே இருக்கணும் போனே பத்துக்க. அங்க கடைக்காரையும் ஓவரா பேசினா நானும் கொஞ்சம் திட்டி விட்டேன். கொஞ்சம் சண்டை ஆயிட்டு வெளியே வந்துடும் பத்துக்க. அதுக்கு ஏதோ நான் தான் ஏதோ பிளான் பண்ணி இவ செயின் வாங்குறத கெடுத்து விட்ட மாதிரி இவ பேசிட்டு இருக்கா பத்துக்க. ஐயா அப்படியா? உன்னையா அப்படி சொன்னா? ஆமா வள்ளி, நான் என்ன அப்படிப்பட்ட ஆளா? உத்தரசா வா போவோம். ஏன்டி சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். ஏக்கா எப்படிக்கா போக முடியும்? எனக்கு வயிறா எரியுதுக்கா. ஆமா, அப்ப சண்டை போட்டு நாருங்க. ஏ சின்ன பொண்ணு, உன்னை பத்தி இப்படி சொல்லிட்டா பத்தியா? நீ என்ன பொறாம பிடிச்ச அலையிறா? ஒரு பொண்ணு செயினுக்கு நம்ம என்ன இப்படியா பண்ணுவோம்? இவன் இந்த பிள்ளை ஏன் இப்படி பேசிட்டு இருக்கா? ரொம்ப மோசம். பத்து கேளு கிட்டலாம் நீ சேராத. ஆமா வள்ளி, இவ்வளவு கிட்ட சேர்ந்தே பத்தியா? என்னதான் போல செருப்பால அடிக்கணும். ஆமா, நானும் உன்னை வெத்தலை பாக்க தாம்பலாம் வச்சு எங்க கூட வாவான்னு கூப்பிட்டேன். நீ தானே கொழுப்படுத்து வந்தா. பாத்தியா பத்தியா? நீ நேரம் போல அப்படின்ட்டு அவளை கூட பேருக்கான அதுக்கு ஒண்ணு எப்படி பேசுறா பாரு. நான் ஒன்னும் உனக்காண்டில ஒன்னும் வரல. சரி, செல்லத்தாய்க்க வந்தவன தான் வந்தேன். நான் ஒன்னும் உன் வீட்டுக்குலாம் வரல. சரியா, செல்லத்தாய்க்க வீட்டுக்கு தான் போனேன். அப்பதான் நீங்க 2 பேரும் போயிட்டு இருந்தீன்ட்டு தான் நான் வந்தேன். நீ ஒத்தையில போயிருந்தா நான் எம்மா மகராசி உன் கூட நான் வந்திருக்கவே மாட்டேன். இப்படி பேசிட்டு இருப்பான்னு தெரிஞ்சு உன் கூட இன்னும் வருவேனா? ஆமா, எனக்கு உன்னை பத்தி தெரியாது. ஏதாச்சும் ஜூஸ் காப்பி ஏதாச்சும் வாங்கி தருவோம்ட்டு தான் எங்க கூட வந்தா. ஐயோ, என்ன உத்தரசா இப்படி சொல்றா? சின்ன பொண்ணு என்ன அப்படிப்பட்ட ஒரு ஆளா? ஆமா, அவ அப்படிப்பட்டவதான். ஜூஸ் காப்பி கேண்டிதான் பின்னாடி வந்திருப்பா. உனக்கு என்ன கடமை தெரியுமோ? சும்மா பேசிட்டு இருக்காத பத்துக்க. உன் வேலையை பத்திட்டு போ. இவ மூட்டி விட ஆரம்பிச்சா இனிமே சண்டையை தானே இவ்வளவு போடுவாளுவே. இந்த பாரு ஒத்தரசா என்கிட்ட இப்ப 1/2 வாங்கிட்டு பேர்றத பத்துக்க. இவ வாங்கி தர ஜூஸுக்கு காப்பிக்கு நாங்க அளந்து கிடந்து வந்தாவலாம் பத்துக்க. பேரு பத்துக்க. சும்மா நீ நைட் எடுக்கணும் தானே கூப்பிட்டா, அதனால தானே நான் வந்தேன்.
ஆமா உன்னை எப்படியாச்சும் கழட்டி விட்டு போயிடலாம்னு நினைச்சேன். அதான் நைட்டி வாங்க போறேன்னு. நீ தான் அதுக்குள்ள இருந்தால வந்து நிக்கியே. வேற நான் என்ன பண்ண முடியும்? சரி என்ன உத்தரசா இப்படி இருக்கா நீ? இவ உன் ஃப்ரெண்டு தானே? வேற இவளை கழட்டி விட்டு போலான்ட்டு செல்ல தாய்க்கா கூட மட்டும் போயிருக்கியோ? சரியான ஆளு தான் நீ. முக்காடு வாயை மூட்டு போறியா வாயை கிழிச்சு தொங்க விடட்டுமா? அவளை எதுக்கு நீ திட்டுற? அவ என்ன கரெக்டா தானே கேக்கா? இவ்வளவு என்ன நடு வழியில கிடந்து விளையாண்டுட்டு நடக்காளுங்க. ஏமா அங்கிட்டு போய் விளையாடுங்க, சும்மா இங்க வழிக்குள்ள கிடந்துட்டு நவுளுங்கம்மா. யோ கிழட்டு பயலே, நாங்க இங்க நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கோம், உனக்கு என்ன விளையாடுற மாதிரியா இருக்கு? ஏமா அங்கிட்டு போய் விளையாடுங்கம்மா, போங்கம்மா. கிழட்டு பையன் எனக்கு வர்ற அதத்துக்கு ஒரு 8 மிதிச்சுன்னு வச்சுக்கேன். அதால ஒரேடியே பரலோகம் போயிருவா. பரலோகம் விளையாடுறாங்களாம். விளையாடுற இங்க கத்தி கத்தி நான் உயிரை கொடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கேன். இவருக்கு விளையாடுறாங்களாம். ஏ சின்ன பொண்ணு, அவரு வயசானவரு, அவரு சும்மா ஏதாவது சொல்லிட்டு போவாரு. அங்க பாரு, அவன் ஏக்க கிளம்பலான்னு பாக்க அவளை விடாதே. அவன் உன்னை எப்படி எல்லாம் பேசியிருக்கா, நீ அவளை விடலாமா? ஏக்கா வாங்கக்கா நம்ம போவோம். சரி இவட்டெல்லாம் பேச முடியாது. என்னது கிளம்புறாளா? அவளை எப்படி நான் விடுவேன்? ஏ ஒத்தரசா நில்லடி, எங்கடி போற? என்ன பயந்துகிட்டு போறியோ? என்னடி சொன்ன? நான் பயந்துகிட்டு போறேனா? ஆரம்பிச்சிட்டாளுவலா, இவ்வளவுக்கு நடுவுல நான்ல மாட்டிக்கிட்டேன். ஆமாடி, எனக்கு பயந்துகிட்டு தான் இப்ப ஓடுறா. ஆமா இவ பெரிய அவ, இவளுக்கு நான் பயந்துட்டு போறேன். பயந்துகிட்டு ஓண்ட கடந்து எதுக்கு நாய் புலப்ப கடந்து கத்திட்டு கிடக்கணும் தான் நான் போறேன். சும்மா நாய் மாதிரி நீ குறைச்சிட்டு இருப்பா, அதுக்கு நான் கடந்து கேட்டு ஓண்ட கடந்து திரும்ப குறைக்க முடியுமா? யாரு நானாயா? நீதாண்டி நாயி, நீதான் நாய். ஏ ஒத்தரசா, சும்மா நாய்கின்னு சொல்ற வேலைலாம் வச்சுக்கிடாத பத்துக்க. என்ன சின்ன பொண்ணை பார்த்தா உனக்கு நாய் மாதிரியா இருக்கு? நாய் மூதேவி அங்க நின்னுட்டு எப்படி மூட்டி விடுது பாரு. வள்ளி தேவையில்லாம நீ உள்ள வராத பத்துக்க. எடி அவ அப்படித்தாண்டி வருவா, அப்படிதான் வருவா. அப்ப போ, அவ கூட போ. சும்மா இதுக்கு இங்க நின்னு கத்திட்டு இருக்கா. நான் பேசிட்டே இருக்கேன், போறேன் அப்புறம் இருந்தால. சண்டை சப்புன்னு முடிஞ்சிட்டு அடிபடி போடுவாள்னு நினைச்சேன். மூட்டி விட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிட்டு இந்த உத்தரசா அது பாட்டு கலந்துட்டாலே. ஏ குந்தாணி நில்லுடி நில்லு, அதால போறா பாரு. இவளை நீக்கு விடக்கூடாது. இவ்வளவு சண்டை போடுற மாதிரி தெரியல. சல்லி பிசாக்கு பிரோஜனம் இல்ல. சும்மா தால கத்திட்டு பேருவாள்னு நினைக்கேன். ஏதாச்சும் அடிப்படி சண்டை நடந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். போன வாரம் நம்ம பக்கத்து வீட்டை நல்லா அடிப்படி சண்டை நடந்துச்சு. கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு. இன்னைக்கு உள்ள அடிப்படி போடுவாள்னு பார்த்தா ரொம்ப நாள் ஆச்சு அடிப்படி சண்டையை போட்டு. போயிட்டா பச்சை, இவட்டெல்லாம் இன்னும் பேசவே கூடாது. நம்ம இனிமே நம்ம வேலையை பார்த்து போக வேண்டியதுதான். கொடுமை முடியுமா? கொடுமை என் வீட்டுல அப்படி ஒரு கொடுமை நடக்க முடியுமா? ஏ இழுவ இழுவ, என்னடி ஆச்சு? ஏன் இப்படி கண்ணை கசிக்கிட்டு வந்து நிக்க? என்ன ஆச்சு? என்ன ஆவணும்? அதான் எல்லாம் நடந்து போச்சு முடியுமா? எல்லாம் நடந்து போச்சு. ஏ பைத்தியம், சொல்ல அந்த விஷயத்த சொல்லு. சும்மா எல்லாம் நடந்து போச்சுன்னா நான் வேற என்னத்த நினைக்க முடியுமா? நான் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து என் பீரோல இருக்க புடவையெல்லாம் தூக்கி என் புருஷங்காரன் அவன் தங்கச்சிக்காரிட்ட கொடுத்துட்டாடி. கொடுத்துட்டார் நல்ல நல்ல புடவை பாத்துக்க. எல்லையே அம்மா வீட்டுல இருந்து வந்தது. அவ்வளவு புடவையும் தூக்கி தங்கச்சிக்காரிட்ட தூக்கி கொடுத்துட்டாடி. என்ன இழுவ சொல்ற? தங்கச்சிக்காரிட்ட தூக்கி புடவைய கொடுத்துட்டாப்லையா? எதுக்கு? நீ என்ன புடவையா கெட்ட போற? என்ன நேரம் சுடிதாரோட தானே அழியிற. உனக்கு எதுக்கு புடவை? என் தங்கச்சி ஆசை கட்டிட்டு போட்டு அவ்வளவு நல்ல நல்ல புடவையுமா தூக்கி கொடுத்துட்டாருடி அந்த பாலா போன மனுஷன். அச்சையா, அப்புறம் என்னடி ஆச்சு? என்ன ஆவணும்? என் நாத்தனார் கறி இதான் சாக்கிட்டு அவ்வளவு புடவையும் அள்ளிட்டு அந்த ஆளு சூட்டு விட்டுட்டாடி. வேற அவ என்ன பண்ணுவா? வேற புடவை கிடைச்சாவ ஓடதான் செய்வா. உன் புருஷனை போட்டு நீ வெளுவெளு வெளுத்திருப்பியே. என் வீட்டுக்காரு நான் அடிச்சு விடுவான்ட்டே என் வேலைக்கு ஓடிட்டாண்டி பயந்து. என் காஸ்ட்லி புடவையெல்லாம் போச்சுடி. அடியாத்தி, இது என்ன கொடுமையா இருக்கு? புடவை அழுத்தி அள்ளி தங்கச்சிக்காரிட்டெல்லாம் கொடுத்து விட்டானா? வேற நீ என்னத்தை கட்டுவா? இந்த நிலைமை நான் எங்க போய் சொல்லுவேன்? அட பாவி மக்கா, இப்படியுமா பண்ணுவானுவே? ஏன் முடியுமா? இவன் ஏன் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கா? மூஞ்ச எப்பவுமே நல்லா கலகல கலகலன்னு இருக்குமடி. இன்னைக்கு ஏன் இப்படி வாடி போய் இருக்கு? அதை ஏன்டி கேக்குற? அது ஒரு பெரிய கதை, அது அப்புறமா சொல்றேன். முதல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிரு. ஹாய் ஹிந்துமதி, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் கணீர், ஹாய் உமர் பரக்கத், ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் விஜி, ஹாய் கற்பகவல்லி, ஹாய் ரித்திகா ஸ்ரீ, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.